ஆ ஏக்கா ஆ? உன்னாட கொஞ்சம் பேசணும்க்கா. என்ன விஷயம்? நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் ஒரு 50 பேர் வருவாங்களா? அதுக்கு நாமளே சமைச்சிட முடியாதா? நீ இன்னாத்துக்குக்கா அவங்களாண்ட ஆர்டர் எல்லாம் குத்துனுங்கிற? ஆ போதுமா? போதும் எனக்கு. போதுமா? சரி சரி, நீ உள்ள போய் ஆண்டி கிட்ட வாய் கழுவிக்க செல்லம், சரியா? ஓகே. போ 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 போ. நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நிலக்கதவு வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம பூஜை வேலையை பார்த்துட்டு இருப்போமா, இல்ல வரவங்களுக்கு நம்ம சமைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமா? அதுக்கு கதிர் தம்பிக்கு ஆர்டர் கொடுத்தா நமக்கு டென்ஷன் இருக்காது. சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் நான் இந்த ஆர்டரை கொடுத்தேன். நீ என்னத்த ஆர்டர் குத்தியோ? அவரு என்னடானாக்கா எனக்கு தனத்தை புடிச்சிருக்கு, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர்ல உள்ள எல்லாராண்டியும் சொல்லிக்கின்னு இருக்காரு. ஆனா அடா உங்க அம்மா என்னடானா, தபரே அங்க பாரு, அதோ நிக்கிறா பாரு, அங்க புடவை கட்டி நிக்கிறாள, ஒல்லியா அழகாகுது பாரு, அந்த பொண்ணதான் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த லட்சணத்துல நீ இன்னத்துக்குக்கா போய் ஆர்டர் எல்லாம் குடுக்குற? இந்த பையவானா தனத்தை விரும்பலாம், ஆனா அவங்க அம்மா மத்தவங்க எல்லாம் அவனுக்கு கட்டி கொடுக்க விரும்பணும்ல. அவங்க இன்னத்துக்குக்கா கல்யாணம் ஆகாத அந்த பையனை நம்ம தனத்துக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்க போறாங்க? இந்த பாரு, தேவையில்லாம எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லையே? அப்படிலாம் எதுவுமே இல்ல தம்பி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளிப்படையா சொல்லிடுங்கம்மா, அப்பதானே நாங்களும் அதை திருத்திக்க முடியும். கண்டிப்பா தம்பி. சரிங்கம்மா. ஏன் தம்பி, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்கம்மா. உள்ள ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அந்த உயரமா அந்த பிங்க் கலர் பிளவுஸ் போட்டுட்டு உள்ள ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தமா தம்பி? ஆமாமா, ராதிகா என்னோட அத்தை பொண்ணு. அந்த பொண்ணுதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க அம்மா சொன்னதா நான் கேள்விப்பட்டேன் தம்பி. இல்லம்மா, பெரியவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னதுல ரொம்பவே உறுதியா இருக்கமா. தம்பி, இந்த விஷயத்துல வேற எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு குழப்பமும் வராதுமா. எங்க வீட்டை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. நீங்க கவலையே படாதீங்க, சரிங்களா? வந்து பிள்ளை வாங்க. இதோ வரேன், போயிட்டு வந்துடுறேம்மா. அப்போ நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன். அம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாம் போலாம் வாங்க. வா வா. மாஸ்டர், 4ஆம் நம்பர் டேபிளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65. நந்தினி, எங்கேயோ இருந்த கதிர் தம்பி இப்ப கடைய போட்டு நம்ம பக்கத்திலே வந்துட்டாரு. பேசாம தினமும் மத்தியானம் இங்கேயே சாப்பிட வேண்டியதுதான். ஆமாக்கா, தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம்லாம் 50 ரூபாய் தான் போட்டிருந்துச்சு. சீப்பா தானக்கா இருக்கு. அடியே, நம்ம அரிசி காய்கறி வாங்கி நாமளே சமைச்சு சாப்பிடுறத கணக்கு போட்டு பார்த்தா சீப்பா தாண்டி இருக்கு. சார், என்ன சாப்பிடுறீங்க? ஒரு மட்டன் பிரியாணிப்பா. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு மீல்ஸ். அவங்க சொன்னதை எழுதிட்டீங்களா? ஓகே சார். மாமா இங்க வா. இந்தா, இது ஆர்டர் எடுத்துக்கோ. சரி. டேய், ரொம்ப அமைதியா இருக்கு. ஏப்பா, அதனால என்ன பண்ற, ரேடியோல ஒரு நல்ல பாட்டா போட்டு விடுமாப்ல. ஆமாப்பா, பாட்டு சத்தம் கேட்டு புதுசா கடை வந்திருக்காங்கன்னு கூட்டம் நம்ம கடைக்கு வரேன். ஏதாவது பாட்டை போட்டுட்டு கதிரே. போட்டுட்டா போச்சு. டேய், நம்ம இளையராஜா பாட்டா போட்டு விடல. போடுறேன்டா, போடா. தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமி கிட்ட பேச போற மணிக்கணக்கா. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஏய்,
நோக்கட்டும் நோக்கட்டும், அப்பதான் அன்பு உள்ள நல்லா டெவலப் ஆகும். தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி வழக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்த எந்திரிக்கு நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாடி ஊத்தாடி மாமனை கழுவி கட்டிக்கணும் தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்க தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. தம்பி தம்பி, அக்கா, என்ன தம்பி இப்படி கல்லாப்பட்டியில உட்காந்து கனவு கண்டுகிட்டு இருந்தா எப்படி? கல்லாவுல உட்காந்து சாதாரண கனவு தான் காணக்கூடாது, தம்பி காண்றது காதல் கனவுல. அக்கா, நீங்களா எப்போ வந்தீங்க? கதிரு, நீ முதல் சரணத்துக்கு டூயட் பாட போனல, அப்பவே நாங்கெல்லாம் வந்துட்டோம். அஷோ, சரிக்கா, சொல்லுங்க, என்ன வேணும்? அதான் மணி 4 ஆயிடுச்சுல்ல, அதான் ஒரு டீயை போட்டு போலான்னு வந்திருக்கோம். சேட்டா சேட்டா, சொல்லுங்க 5 டீ. சரி தம்பி. உட்காருங்கக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. அப்புறம் என்ன தம்பி விஷயம்? அக்கா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஹோட்டல் திறப்பு விழாக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ருக்மணி அம்மாவை கோயில்ல பார்க்க போயிருந்தேன்க்கா. சரி. அங்க பார்க்க போன இடத்துல மாரி, புவனா, நந்தினி எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்கப்பா. நீங்க என் மருமக தனத்தை விரும்புறதா அவங்க சொன்னாங்க. நான் தனமா மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல் தான். அது என்னைக்குமே மாறாது. அதுதான் நான் இந்த கோயில்ல வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம். அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் யோசிச்சு பதில் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன்க்கா. அப்பா முருகா. அப்புறம் என்ன தம்பி, ருக்மணி அம்மாவே பார்த்து இந்த விஷயம் நல்லபடியா நடக்கட்டும்னு சொன்னாங்கன்னா அந்த கடவுளே வரம் கொடுத்த மாதிரி தானே தம்பி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க காதல் கண்டிப்பா நிறைவேறும். அதனால எங்களால முடிஞ்சா நாங்களும் ருக்மணி அம்மாட்ட பேசுறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வாழ்த்துக்கள் கதிரண்ணா. தேங்க்யூமா. டக்ளஸ், டீ எடுத்து குடுறா. அப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. என்ன மாரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? மாரி, என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா. அன்னைக்கு நாங்கள் 3 பேரும் உங்ககிட்ட கதிர் தம்பி தனத்தை விரும்புறதா ஒரு விஷயத்த சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலையேம்மா. நாங்க சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அடுத்து அவ வாழ்க்கையில என்ன செய்யலான்னு நீங்க நினைச்சிருக்கீங்கம்மா? அம்மா இப்படி அமைதியா இருந்தா என்னம்மா அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்கம்மா. என்ன சொல்றதுன்னு தெரியல மாரி. நீ என்கிட்ட கதிர் தம்பி பத்தின விஷயத்த சொல்ற வரைக்கும் தனத்துக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குன்னுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல.